இப்போ ஏற்படுத்த போகிறது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மிதக்கும். ஏற்கனவே இப்போ வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் 48 மணி நேரம் தொடர் மழைப்பொழிவு இன்று இரவிலேருந்தே தொடங்குன்னு சொல்றீங்க. ஆனால் இது தாங்குமா சார்? ஏன்னா ஏற்கனவே அங்கே ஃபுல்லாகவே நீர்நிலைகள்லாம் நிரம்பி போய் தான் இருக்குது. இன்னும் 2 நாள் மழைப்பொழிவு. கண்டிப்பாக வடிகால் வசதி எல்லாம் சரி செய்து வைத்து கொண்டு முதல்ல உங்கள்ட்ட சொன்னோம். அப்போட முன்னெச்சரிக்கை கேட்கும் பொழுது கூட இந்த நிகழ்வு இங்க டெல்டாவோட மட்டும் இல்லையே, இப்ப ராமநாதபுரத்திலிருந்து திருப்பதி, நெல்லூர் வரைக்கும், ரேணுகுண்டா வரைக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. இது வந்து நாளை மறுநாள் இருக்குமா சார்? அது இது வந்து டெல்டாவை ஒட்டி 30ஆம் தேதி மாலை வரை இருக்கும். அதாவது முதல்ல கோடியக்கரையை ஒட்டி 29ஆம் தேதி, நாகப்பட்டினத்தை ஒட்டி 30ஆம் தேதி முற்பகல், 30ஆம் தேதி பிற்பகல் மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கும். சரி. 1ஆம் தேதி ஆகும்னா அது புதுச்சேரி அருகே வந்து 1ஆம் தேதி அதிகாலையோ அல்லது 30ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகோ மரக்காணம் அருகே ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா, அதாவது கோடியக்கரைக்கு இருக்கும் பொழுது ஒரு தீவிர தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், அடுத்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்துக்கிட்ட, புதுச்சேரி நெருங்கும் பொழுது அது மேலும் செயலிழந்து வெல்மார்க் லோ பிரஷர், அதாவது தீவிர தாழ்வு பகுதி, லோ பிரஷருக்கு அடுத்த நிலை. இந்த தீவிர தாழ்வு பகுதியில் மழைப்பொழிவு அதிகமா இருக்குமா சார்? இந்த வெல்மார்க் டிப்ரஷனா இருக்கும்போது எப்பொழுதுமே காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த மண்டலம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதுதான் இப்ப டெல்டாவுக்கு பாதிப்பு, டெல்டாவிற்கு. அடுத்தது இது வந்து மண்டலமா வரும்பொழுது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை ஒட்டி இருக்கும். அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கும் கொஞ்சம். இதை தாண்டி ஒரு லோ பிரஷரா வர்றதுனால இடையில என்ன கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைஞ்சது மாதிரி இருக்கும். அது குறையறது நல்லதுதான். ஏன்னா அங்க உள்ள சாத்தனூர் அணையெல்லாம் நிரம்பி இருக்கு. திருவண்ணாமலை எல்லாம் ஏற்கனவே பாதித்து இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் அவங்க விவசாயத்துக்கு ஏற்ற மழை போகுதுங்கிறதுனால அங்கேயும் பாதிக்கிற மழை இருக்கு. பயிர்களை மூழ்கடிக்கிற மழை அங்கேயும் இருக்கு. டெல்டாவை ஒப்பிடும் பொழுது விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, அதை ஒட்டியுள்ள பகுதிகள், அதாவது கள்ளக்குறிச்சி, அந்த திருவண்ணாமலை கொஞ்சம் குறைவு இருந்தாலும் ரொம்ப குறைவு இல்லை. அங்கேயும் பாதிக்கிற மழை. அதை தாண்டி சென்னைக்கு வந்தோடனே திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு இங்கேயும் பாதிக்கிற மழை இருக்கு. சென்னை வந்து ஒரு 30ஆம் தேதி மாலையில வரும்னு சொல்ல முடியுமா சார்? மழை வந்து நாளை 29 மாலை மழை தொடங்கிறோம். 29 மாலை மழை தொடங்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு நாளை மழை தொடங்கிறோம். நாளை மழை தொடங்கிறோம். இந்த தொடர் மழை என்பது 30ஆம் தேதி. ஓ சரி. தொடர் மழை 31 தொடர் மழை. ஆமா, 1ஆம் தேதி வந்து மழைப்பொழிவு மதியம் வரைக்கும் இருக்கும். சென்னைக்கு மதியம் வரை, திங்கட்கிழமை மதியம் வரை மழைப்பொழிவு, கனமழை பொழிவு இருக்கும் சென்னை. ஆமா ஒரு 6-7 மணி நேரம் ஒரு கொஞ்சம் மிதமான மழையாக இருக்கும். அப்புறமா தொடர் கனமழையாக மாறிடும். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பதி பக்கத்துல போய் ஆந்திர பிரதேசத்தோட தமிழ்நாடு எல்லையோரத்துல இதை விட கூடுதல் மழை பொழிவு கொடுக்க போகுது. சென்னையை விட திருவள்ளூருக்கு அதிக மழை கொடுக்க போகுதுங்க. 1ஆம் தேதி முடிஞ்சு 1ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிடும் ஆந்திர பிரதேசத்துக்கு. 1ஆம் தேதி மாலை வந்து ஆந்திர பிரதேசத்தோட திருப்பதி மற்றும் நெல்லூர் பகுதி, சரி, அந்த கடலோர பகுதியில இருந்து உள்ள திருப்பதி வரைக்கும், அப்படியே சித்தூர் இந்த பகுதி, புத்தூர் அந்த பகுதி, அப்புறம் கொஞ்சம் வடக்கு நோக்கி போனாலும் மீண்டும் கடலுக்குள்ள போயிடும் செயலிழந்து. அதனாலதான் அந்த பிரச்சனை. அது கடலுக்குள்ள போகும்பொழுதுதான் அதிக மழைப்பொழிவை கொடுக்க போறது அந்த ஆந்திர பிரதேசத்தோட தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்களுக்கு. என்னன்னா இதனால ஆந்திர பிரதேச தண்ணியும் திருவள்ளூருக்கு வரும், திருவள்ளூர் தண்ணியும் சென்னைக்கு வரும். அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை, அப்படிதான் சொல்லலாம். அங்கேயும் 1ஆம் தேதி வரை தொடர்ந்து 30ஆம் தேதி, அதாவது நாளை மாலையில் இருந்தே வட தமிழக மாவட்டங்கள் அண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு அநேகமாக நாளை மறுதினத்தோட மழை பொழிவு குறையும். அப்படி எடுத்துக்கலாமா சார்? டெல்டா மாவட்டங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் மழை பெரும்பாலும் நின்று விடும். மாலைக்கு பிறகு ஞாயிறு மாலை சென்னையில் தொடங்கி விடும். சென்னை, காஞ்சிபுரம், ஞாயிறு மாலை தான் மழை நிற்கும். அது வரைக்கும் மழை வலுவா இருக்கும். அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணது மாதிரி அது எப்படி மயிலாடுதுறை தாண்டி நின்று போய்விடும். சரி. இப்ப எப்படி இலங்கையில, தென்னிலங்கையில ஆஃப் ஆயிட்டு வட இலங்கை மட்டும் தான் கொட்டி கொண்டிருக்கிறது. இப்போ மத்திய இலங்கை, வட இலங்கை, வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதே போல இது இங்கிருந்து விலகியதும் டெல்டால ஆஃப் ஆயிரும். புதுக்கோட்டை, அதுக்கு ராமநாதபுரம் அதுக்கு முன்னாடி ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ஆஃப் ஆகும், சிவகங்கையும் புதுக்கோட்டையும். அப்புறம் தஞ்சாவூரோட மட்டும் ஆஃப் ஆகும். அப்புறம் அடுத்து முத்துப்பேட்டை ஆஃப் ஆகும். அடுத்து வேதாரண்யம், அடுத்து வடக்கு டெல்டா ஆஃப் ஆகும். அப்படி 30ஆம் தேதி இரவுக்குள்ள டெல்டா மழை விரைபெற்றோம். 1ஆம் தேதி சென்னையில தொடர்ந்து கொண்டிருக்கும்.